வாய்க்கு வந்ததை பேசும் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இது சேனல் பேர் தான் வாய்க்கு வந்ததை பேசும். நாங்களாம் எதுவும் பெருசாக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதில்ல. நடக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அதே தான் 4 நாளாக இந்த விபச்சார வழக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் ஒரே பரபரப்பாக இருந்தது. அதில் நிறைய நபர்களோட பேர் அடிபட்டது. அது நம்ம சேனலில் சொன்னோம். அது பல பேருக்கு எரிச்சல் உண்டாக்கியிருக்கு. சரி, நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய அவதூறுலாம் ஒன்றும் பேசலை. இருந்த விஷயங்கள் தான் பேசணும். ஆனால் எங்களோட மோசமெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவங்க பேசுனதுனால நாங்கள் பேசணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. கருத்துக்களை தான் முன் வச்சுமாங்கட்டே நீங்கள் இது மாதிரி பண்ணாதுங்கன்னு சொல்லிட்டு, மற்றபடி உங்களை நாங்கள் அவதூறாக பேசணும் அப்படின்றது முழுக்க எங்கள் சேனலுக்கு எண்ணமே கிடையாது. அதே போல் உங்களுடைய மூஞ்சியும் உங்களுடைய பேரை சொல்லி தான் எங்கள் சேனலில் சோர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. ஏன் சோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா அதில் மானிட்டைசேஷனே கிடையாது. இது அந்த சேனலில் அது 32,000 சப்ஸ்கிரைபர் நாங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணல. பணம் சம்பாதிக்கணும் அந்த நோக்கமே எங்களுக்கு கிடையாது. அதனால தான் இன்னைக்கு சரி அந்த வீடியோவை நான் டெலிட்டும் பண்ணிட்டேன். சரி, பல பேர் மனசு புண்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட்டும் பண்ணிட்டேன். இது ஒன்னே ஒன்றா காரணம். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் நாங்கள் பேசாமையும் இருக்க மாட்டோம். இனிமேல் தான் சரவெடியே இருக்கு. இனிமேல் யார் பேரையும் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதே போல் இப்போ நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு போயிடலாம். அப்படி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ யார் மனதாவது புண்பட்டு இருந்தால் வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. வருந்தெல்லாம் தேவையில்ல, மன்னிச்சிருங்க. உங்களை அசிங்கப்படுத்தணுன்றது எங்கள் நோக்கம் கிடையாது. இப்போவும் அதை தான் சொல்கிறேன். என்ன விஷயம்னா, ஒரு இஷ்யூ வருது, பரபரப்பாக வருது அப்படின்னா நானும் இல்லை எல்லா சேனலுமே எடுத்து போட தான் செய்வாங்க. அதுக்காக உங்கள் மூஞ்சை போட்டு கோடியாக சம்பாதிக்கணுன்றது எங்களுக்கு எண்ணம் இல்லை. ஏன்னா அதுதான் நான் சொன்னேன். அது நிறைய சேனல்கள் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. நிஜமாவே பார்த்தீங்கன்னா ஏன்னா மானிட்டைசேஷன் கிடையாது. நாங்கள் பண்ணலை. எல்லாருமே தெரியும். இதுதான் ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரு பெரிய கேள்விகள் இருக்குது. ஒரு நபர் தமிழகத்தில் பரபரப்பு பண்ணிட்டு போனாங்க. அவங்க மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்க. நம்ம ஏன்னா பேர் சொன்னால் தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால் அவங்கெல்லாம் சொல்ல தேவையில்ல. பேர் சொன்னால் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. அதனால் இன்னமே மற்றவங்களை பற்றி பேசும்போது பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்களாம் ஒழுங்காக வீடியோ போட்டோம் அப்படின்னா யாரு உங்களை கேள்வி கேட்க போகிறாங்க? நான் சொல்கிறது பொதுவாக சோஷியல் மீடியாவில் பொதுவாக அவங்களான்னு கிடையாது, இந்த நபர்களும் கிடையாது, சோஷியல் மீடியாவில் பொதுவாக அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒழுக்கமாக கட்டுக்கோப்பாக நீங்கள் வீடியோ போட்டோங்க அப்படின்னா யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வியூஸை விட மற்றவங்க மனசு புண்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை டெலீட் பண்ணியிருக்கோம். அதே போல் சொல்லியிருக்காங்க, இந்த சோஷியல் மீடியாவில் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே உஷாராக ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. உண்மையாலுமே ஒரு பொண்ணு நீடாக இருக்குது அப்படின்னா அது உண்மையில தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணிடுவாங்க, திசை திருப்ப ஏஐன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையிலே ஏஐயா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலாக இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு காலகட்டம் எல்லாமே மாறி போச்சு. சோஷியல் மீடியாவில் கெட்ட வார்த்தை பேசுறது, நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஏன்னா இது இப்போ யூடியூப் ஒரு பொட்டி கடை மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த சம்பாதிக்கிறதும் நேர்மையாக சம்பாதிங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இது மாதிரி உடம்பை காமிச்சு, கொஞ்சம் பீரோவை காமிச்சு, கொஞ்சம் பலூனை காமிச்சு, இது மாதிரிலாம் நம்ம சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் மக்களாகிய நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவை இனிமே ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க, தவறாக பயன்படுத்தாதுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.